சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அக்ஷய திருதியைக்கான பதிவு. அக்ஷய திருதியை அப்படின்றது கடந்த சில வருடங்களாக தான் நாம் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பழைய காலத்துலலாம் இந்த அக்ஷய திருதியை அப்படின்றத வழிபட்டாங்களா, கொண்டாடினாங்களா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. அது நமக்கே நல்லா தெரியும். நம்மளுடைய பள்ளி பருவம், கல்லூரி காலம் அப்பெல்லாம் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிற ஒரு பெயரை கூட நாம கேள்விப்பட்டது கிடையாது இல்லையா? இதுதானே உண்மை. ஆனா இப்போ அக்ஷய திருதியை அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் ஒரு விதமாக கொண்டாடிட்டு வரோம். அதுல முக்கியமா அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னாலே நகைகள் வாங்கி நாம சேர்த்துக்கணும். குறிப்பா வெள்ளி, தங்க நகைகள், ஆடை ஆபரணங்கள், இன்னும் நமக்கு தேவையான, நமக்கு ஆசை அதிகம் இருக்கக்கூடிய பொருட்கள், இதையெல்லாம் நாம அன்றைய தினம் வாங்கினோம் அப்படின்னு சொன்னா அது வருடம் முழுக்க பல மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும். அப்படின்றதுனால இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறத பெரும்பாலும் நாம தவறாக கொண்டாடிட்டு வரோம். உண்மையிலேயே அக்ஷய திருதியை அப்படிங்கிறது தான தர்மங்கள் செய்வதற்கான ஒரு தினம், இறைவனினுடைய அன்பை பெறுவதற்கான ஒரு தினம், கடவுளினுடைய கருணையை பெறுவதற்கான ஒரு தினம் அப்படின்னு நாம சொல்லலாம். அக்ஷயம் அப்படின்னா தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இந்த அக்ஷய திருதியை நன்னாள்ல நிறைய புராண கதைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட நாள்ல எவ்வளவோ விஷயங்கள், விசேஷங்கள் புராணங்கள்ல நடந்திருக்கு. அதுல சில விஷயங்களை நாம பார்க்கலாம். குறிப்பா குச்சேலரினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். நாம படிச்சிருக்கோம். அதிகபட்ச வறுமையில இருந்தவர் தான் குச்சேலர். எவ்வளவோ சமாளிச்சும் கூட குழந்தைகளுக்கு உணவுக்கு வழி இல்லாத ஒரு சூழல் அப்படின்னும் போது குச்சேலரினுடைய மனைவி உங்களுடைய நண்பராகிய கிருஷ்ண பரமாத்மாவை போய் பார்த்துட்டு உதவி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா குச்சேலர் என்ன பண்ணாரு? எதையும் எதிர்பார்க்காம தன்னுடைய நண்பரை பார்க்க போறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்துல ஒரு பிடி அவல், அதை தான் அவர் எடுத்துட்டு போனாரு. அதற்கே கிருஷ்ண பரமாத்மா மயங்கி குச்சேலருக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கியதாக நாம படிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை வழங்கிய நன்னாள் இந்த அக்ஷய திருதியை நன்னாள். அதாவது ஆதிசங்கரர் ஒருவேளை உணவுக்காக ஒரு வீட்டினுடைய வாசல்ல நின்று பவதி க்ஷாம் தேகி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி, ஐயோ குழந்தை பசின்னு நிக்குது, என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த அந்த ஒரு தருணம், தன்னுடைய வீட்டில் ஒரு நெல்லிக்கனி இருந்தது அந்த அம்மாவுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த நெல்லிக்கனியை அந்த குழந்தையாகிய ஆதிசங்கரருக்கு தரும்போது ஆதிசங்கரர் அந்த நெல்லிக்கனியை பெற்றுக்கொண்டு இவ்வளவு ஏழ்மையான ஒரு நிலையிலும் கூட அடுத்தவரினுடைய பசியை போக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த பெண்மணிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பெண்மணிக்கு இன்னும் வசதி வாய்ப்புகள் வந்தா எவ்வளவு தான தர்மங்கள் செய்வா அப்படின்னு அந்த நிமிஷத்துல அருளியதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணும்பொழுது அந்த பெண்மணியினுடைய வீட்டுல நெல்லிக்கனிகள், அதாவது தங்க நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்தது அப்படின்றதையும் நாம படிச்சிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்க, காசியில சிவபெருமான் கையில திருவோடு ஏந்தி, பிக்ஷை பாத்திரம் ஏந்தி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக, அதாவது ஒரு சாபத்தின் விளைவாக அவர் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக பிக்ஷை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அப்போ அன்னபூரணி தாயார் சிவபெருமானினுடைய பிக்ஷை பாத்திரம் நிரம்ப அன்னம் பாலித்த திருநாள் இந்த அக்ஷய திருதியை திருநாள் அப்படிங்கிறதும் தெரியும். பொதுவாகவே பணம் அதிகமா நாம செலவு பண்றோம் அப்படின்னும் போது பெரியவங்க சொல்லுவாங்க, பணத்தை ஏன் தண்ணி மாதிரி செலவு பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்து செலவு பண்ணு, தண்ணி மாதிரி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
இதே அக்ஷய திருதியை நன்னாள்ல தான் பகீரதன் தன்னுடைய தவ வலிமையால் கங்கை நதியை இந்த பூமிக்கு கொண்டு வந்த திருநாள் இந்த அக்ஷய திருதியை திருநாள் அப்படின்னு நாம படிச்சிருக்கோம். தெரியல அப்படின்னா இந்த பதிவின் மூலம் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. முக்கியமா நாம இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய செய்யும்போது மக்கள் மனசுல நாம இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா நம்ம வீட்டுல நாம நல்ல விஷயங்கள் செய்யும்போது நம்ம குடும்ப உறுப்பினர்களினுடைய இதயத்துல நாம இடம் பிடிப்போம் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும்போது கணவன் மனைவியினுடைய இதயத்தை இடம் பிடிக்கிறது, மனைவி கணவரினுடைய இதயத்துல இடம் பிடிக்கிறது, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அக்ஷய திருதி நன்னாள்ல தான் நாராயணரினுடைய ஹிருதய கமலத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய தொடங்கிய தினம் அப்படின்றதும் இந்த அக்ஷய திருதி நன்னாள்ல தான். ஆக இந்த அக்ஷய திருதி நன்னாள்ல எவ்வளவோ புராண இதிகாசங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமா நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கு. அந்த வகையில நாம இந்த அக்ஷய திருதி நன்னாள்ல நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு நம்மளுடைய புராணங்கள் நமக்கு வழி காமிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ நாம இந்த அக்ஷய திருதியை வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த சொல்றேன். ரெண்டு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதும். இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.